இந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்ட இருந்து அங்கன்வாடி வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு 7783 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்துக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது, வேகன்சி எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகுது. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒவ்வொரு மாவட்டமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்க்கலாம். அதேமாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் விண்ணப்ப படிவம் எப்படி ஃபில் பண்ணுறங்கிறது டீட்டெயில்ஸாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய் பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பத்தில் மிஸ்டேக்லாம் இருக்குது. அந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுனீங்களோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆரம்பத்தில் நிராகரிச்சிருவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பல பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா எப்படா இந்த அங்கன்வாடி ஜாப் வரும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சந்தோஷமான செய்தி. இந்த சந்தோஷமான செய்தி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கும் போது கரெக்டாக விண்ணப்பிக்கணும். அப்படி நீங்கள் தவறுதலாக விண்ணப்பிச்சிங்கன்னா ஆரம்பத்திலே நிராகரிச்சிடுறாங்க. மறுபடி பல வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படா ஜாப் வரணும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிட்டு இருக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் போது கரெக்டாக விண்ணப்பிச்சிட்டோமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஜாப் வாங்கிக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்குது. அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 132 காலி பணியிடங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24,200 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேல் டீட்டெயில்ஸ் வேணால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியுன்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்திரிகை செய்து விட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர் பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 டைப்பாக வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்களுக்கு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் தான் இருக்குது. குறு அங்கன்வாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சி இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் பணி வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் 13 வட்டாரத்தில் கீழ் உள்ள குழந்தை பையன் காலியாக உள்ள 88 அங்கன்வாடி பணியாளர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 44 அங்கன்வாடி உதவியாளர் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரடியாக நிரப்புறதுக்கான அறிவிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா உங்களை நேரடியாக தான் வந்து பார்த்திங்கன்னா நியமனம் செய்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இனச்சுழற்சி முறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதவி ஒதுக்கீடு பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே எவ்வளோ வேகன்சின்னு சொல்லி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்தந்த வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அப்படி இல்லை அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே வேகன்சி இருக்குதுன்னு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் உங்களுடைய வட்டாரத்தில் எங்கே இருக்குதோ உங்கள் கிராமத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐசிடிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் உங்களுக்கு விண்ணப்ப படிவம் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி பூர்த்தி செய்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 7/4/2025 33/4/2025 வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலை நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. தொகுப்பூதிய விவரம் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. தொகுப்பூதியம் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளருக்கு 7,700 சொல்லியிருக்காங்க. குறு அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5,700 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4,100. 12 மாதத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊதிய மாதம் ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7,700 24,200 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5,700 18,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குறு அங்கன்வாடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4,200, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12,500 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான தகுதி சொல்லி கேட்டிருக்காங்க. தகுதி வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி. அங்கன்வாடி பணியாளருக்கு உங்களுக்கு 12ஆம் வகுப்பு, அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் உங்களுக்கு சரளமாக வந்து பார்த்திங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி பணியாளருக்கு 25 35 வயசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விதவை ஆதரவற்ற விதவை அவங்க வந்து பார்த்திங்கன்னா 25 40 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளி அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 25 38 வயசு வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அங்கன்வாடி உதவியாளருக்கு 20 40 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விதவை மற்றும் ஆதரவற்ற விதவை
எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 முதல் 43 வயசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் நிரவக்கூடிய அந்த கிராம ஊராட்சி எல்லையில் தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த கிராமத்தில் தான் நீங்கள் இருக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி காலி பணியிடங்கள் நிரப்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாநகராட்சியா நகராட்சியா இல்லை நகரமாக பஞ்சாயத்துகளில் உள்ள குழந்தை மையம் அமைந்துள்ள அதே வார்டான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் அருகில் உள்ள வார்டு வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்தவராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி வெப்சைட் கொடுத்துக்கலாம். அதில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதேமாதிரி இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாற்று சான்றிதழ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிசி, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டு, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா 12th மார்க் ஷீட்டு, நாலாவது வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டை, அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை, சாதி சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை ஆகிய சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து அதை செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடையாள அட்டை இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனோட நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வரும்போது நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நீங்கள் கொடுத்துக்கிற ஜெராக்ஸு இதெல்லாம் ஒரிஜினல்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதுக்கு மேலே அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்துகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பிடிச்சதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பக்கத்து டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.